இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது பர்தா போட்டுட்டு இருந்த ஒரு லேடி டைமண்ட் செக்ஷன்ல இருந்து வந்தாங்க. மாட்டிக்கிட்டோம். அவங்க என்னை இடிச்சிட்டாங்க. அவங்க என்னை இடிச்சதும் என் தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து அவங்க தான் எனக்கு வச்சு விட்டாங்க. ஒருவேளை அப்ப தெரியாம இது வந்திருக்குமோ? அக்கா, நீ ஏன் இத முதல்லயே சொல்லல? ஐயோ சிஸ்டர், அவ நடந்தது எல்லாம் சொல்லிட்டா. மாட்டிக்கிட்டோம். முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணனும். சார், எங்க இருக்கு? செக்யூரிட்டி கூட்டிட்டு வாங்க. வாங்க. ஐயோ சிஸ்டர், இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணா நாம தொக்கா மாட்டிக்கிட்டோம் சிஸ்டர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லம்மா, சரி வெச்ச. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? ஒரு half an hourக்கு பிஃபோர் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. அழாதம்மா. இதுதான் முன்னாடியே சொன்னேன். யாரு குற்றவாளின்னு தீர விசாரிச்சுட்டு தான் கன்ஃபார்மே பண்ணணும். இப்ப பாத்தீங்களா? சாரி மேடம். செக்யூரிட்டி ஆபீசர்னா யார் தெரியுமா? அவங்க ஒரு காவல் தெய்வம். அந்தந்த இடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டியும். செக்யூரிட்டி ஆபீசர் கூட தெய்வம் தான். தெய்வங்கிறது 1000 திருடனுங்களை நல்லவங்கன்னு சொல்லி கூட தப்பிக்க வைக்கலாம். ஆனா தப்பே பண்ணாத நல்லவங்களை திருடன் சொல்லிட்டா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? அத கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. சாரி மேடம். முதல்ல உண்மையான குற்றவாளி அந்த பர்தா போட்ட லேடி. போய் அவங்கள போய் பிடிங்க. சாரி மேடம். வாமா. ஐயோ விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. யார் நீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? உங்களை சும்மாவே விட போறதில்ல. ஐயோ எங்களை மன்னிச்சிரு. துர்கா, சம்பந்தி அம்மா ஃபோன் பண்றாங்க. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல கெட்ட விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை சும்மா விட்டு போறேன்.